ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 11/2/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், தசமி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம், இருப்பு 22 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 11:16 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி 9 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று அதிகாலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 11:16 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:09 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. அஸ்வினி, பரணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் கொடுக்கல் வாங்கல் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான சுபகாரியங்கள் நிகழும். அதேமாதிரி நவ கிரகங்களில் உள்ள புத பகவான், அதாவது மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது, 2 days இருக்கும்ல, கவனமாக இருக்கணும். இன்றைக்கி குடும்பத்தில் சூப்பரான குழப்பம்லாம் இருக்கும். நீங்கள் ஒன்று பேச, வாழ்க்கை துணை ஒன்று பேச ரொம்ப காமெடியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன சுவாமி எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை உங்களுக்கு காமெடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது, புரியுறதா? அதேமாரி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் நிதானமாக செயல்படணும். அதேமாரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், அதனால் மேல் அதிகாரிகளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட
உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹைக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்று எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா? சூப்பர். இன்றைக்கி அதை விட சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளும் இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்சிடும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். சொத்து சேர்க்கை உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அதே பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் வேலைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறுவதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி மனசில் லைட்டாக கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து போகும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு நல்ல கிரகம் அங்கே போய் உட்காந்துருக்கு. ரொம்ப சூப்பர். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் ஒருவித மகிழ்ச்சி குடிகொள்ளும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு சும்மா அதிர்றதில்லை நீங்கள். இன்றைக்கி சும்மா வைகை எக்ஸ்பிரஸை கிடையாது, இன்றைக்கி வந்தே பாரத் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. சும்மா சர்றன்னு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம், மேடையில் ஏறினாலே சும்மா கொட்டும் வார்த்தைகள், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நாள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். குடும்பத்தில் குழப்பம்லாம் இருக்காது. ஓரளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் இன்றைக்கும் கவனமாக தான் இருக்கணும். என்ன ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கிற நட்சத்திர சாரம் தான் மாறுறது. மற்றபடி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்தால் கரெக்டாக மேற்கொள்ளுங்க. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் தாங்க இன்றைக்கும். ஏன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் உற்சாகமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் சில பேருக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில வேறு கட்சிகளுக்கு போகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகுவதற்கு சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு சூப்பராக இருந்தீங்க, இன்றைக்கி சூப்பர் சுப்ரீம் அந்த அளவுக்கு இருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இன்றைக்கி சுப்ரீம் ஸ்டார் சூப்பர். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் அந்த எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சாலே சந்தோஷம்தான். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் உங்களுக்கு வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும்.
இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்தை காண்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான். கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. என்ன ஒன்று, உங்கள் ஜென்மராசியில் ராகு பகவான் குருவோட பார்வையை வாங்கின்னு இருக்கார். கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சரி, ரைட், அப்படியே செய்யுங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்களை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்கனாலும் வேலை பளு இருக்கத்தாங்க இருக்குது. தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக போயிட்டுருக்கோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரியா? அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் விளையாடும்போது ரொம்ப கவனமாக இருந்தேன்னா சாதனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக வேலை செய்யணும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதேமாரி நிறைய பேருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த சில முடக்கு சக்திகள் ஓயும். அதனால் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து அற்புதமாக செயலாற்றுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.